இலங்கையில் ஏற்படவுள்ள அதிகார மாற்றம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் இந்த மாதம் முதல் புதிய தொகை. தரையிறங்குவதற்கு சற்று முன்னர் விபத்துக்குள்ளான சோமாலிய விமானம், 3 பலி. அஸ்வசிம 2ஆம் கட்ட கொடுப்பனவு குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. நீர்கொழும்பில் துப்பாக்கிச் சூடு, 1 காயம். போலீஸ் காவலில் 5 ஆண்டுகளில் 49 மரணங்கள், வெளியான அதிர்ச்சி தகவல். 2 வாரங்களில் 900க்கும் மேற்பட்ட நில அதிர்வுகள், ஜப்பான் ஊடகங்கள் செய்தி. கொழும்பை சுற்றி பறக்கவிடப்பட்ட பழைய விமானம், நாமலின் பகிரங்க எச்சரிக்கை. பல்கலை வன்முறைகள் தொடர்பாக நடவடிக்கை, பிரதமர் ஹரணி அமரசூரிய. பாடசாலை மாணவிகளுக்கு கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள தகவல். மக்களின் அரசியல் உரிமைகளுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு தயார், ஸ்ரீதரன் பகிரங்கம். ஈரானின் திடீர் முடிவால் மீண்டும் பதற்றம். உலகளாவிய அதிகார போராட்டம் எதிர்காலத்தில் இலங்கையில் அதிகார மாற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலகம் அதிகார போராட்டத்தின் ஆபத்தான காலகட்டத்தில் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்நிலைமை பலவீனமான பொருளாதாரத்தை கொண்ட இலங்கையின் மீது கடுமையான பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புத்தக வெளியீட்டு நிகழ்வு ஒன்றின் போது உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதலை கண்டிப்பதில் நான் ஈரானுடன் நிற்கின்றேன். அணுசக்தி தொடர்பான ஈரான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரான் இலங்கைக்கு உதவிய நேரத்தில் தற்போதைய அரசாங்கம் முன்வராமை என்பது வருந்தத்தக்கது. உலகில் அணுசக்தி மற்றும் பொருளாதார சக்தியின் ஆதிக்கம் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளிடம் விளக்கப்படுகிறது. இது ஆசிய நாடுகளில் ஒன்றாக மாறி வருகிறது. ரஷ்யாவும் சீனாவும் தற்போது ஒரு சக்தியாக உயர்ந்து வருகின்றன. அந்த சக்தி அமெரிக்காவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் ஒரு பிரச்சனையாகும். சர்வதேச பரிவர்த்தனையை தீர்ப்பதற்கான நாணயமான சீன நாணயம் உருவெடுத்துள்ளது. பிரிக்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே அதை பயன்படுத்த தொடங்கியுள்ளன. எதிர்காலத்தில் சர்வதேச பரிவர்த்தனைகளை தீர்ப்பதில் நம் நாடும் பயன்படுத்தக்கூடிய நாணயம் இதுவாகும். இந்த நேரத்தில் இந்தியாவை மறந்துவிடுவது நல்லதல்ல. 4 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் அந்நிய செலாவணி இருப்பு வைத்திருக்கும் இந்தியாவுடன் நாம் இணைந்து பயணிக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்ட ஓய்வூதியங்கள் இந்த மாதம் முதல் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு இந்த விடயத்தை கூறியுள்ளது. அதன்படி ஓய்வூதியம் பெற்ற 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் அதிகரிக்கப்பட்ட ஓய்வூதியத்திற்கு தகுதி பெறுவார்கள் என்று அமைச்சர் பேராசிரியர் சந்தனா அபேரத்ன தெரிவித்துள்ளார். சோமாலியாவில் அமெரிக்க ராணுவத்திற்கு சொந்தமான சிறிய ரக வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 3 உயிரிழந்துள்ளதோடு மேலும் 4 காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விபத்தில் விமானம் தீப்பிடித்து எரிந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சோமாலியாவில் அல் சாபாப் கிளர்ச்சி படையினருக்கு எதிரான உள்நாட்டு போரில் அரசுக்கு ஆதரவாக அமைதி காக்கும் பணியில் ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் ராணுவம் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் மொகடிஸ் நகரில் உள்ள விமான நிலையத்தில் சிறிய ரக விமானம் தரையிறங்கும் போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. குறித்த விமானத்தில் 7 பேர் இருந்ததாகவும் ஏனையவர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அஸ்வசிம 2ஆம் கட்டத்தின் கீழ் கொடுப்பனவுகளை பெற தகுதியுடையவர்களின் பட்டியலை நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியல் நலன்புரி நன்மைகள் சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் கொடுப்பனவுகளை பெற தகுதியுடையவர்களின் பட்டியல் அனைத்து பிரதேச செயலக அலுவலகங்களின் அறிவிப்பு பலகையிலும், கிராம உத்தியோகத்தர் மற்றும் விடயத்திற்கு பொறுப்பான அதிகாரிகளின் காரியாலய அறிவிப்பு பலகையிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தகவல் சேகரிப்பின் 2ஆம் கட்டத்தின் போது வழங்கப்பட்ட தகவல்களில் பிழை அல்லது முரண்பாடு இருப்பதாக கருதும் விண்ணப்பதாரர்கள் மற்றும் கொடுப்பனவுகளை பெற தகுதியான பட்டியலில் பெயர் உள்ளடக்கப்படாத நபர்கள் ஆகியோர் இதற்கான மேல்முறையீட்டை சமர்ப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல்முறையீட்டாளர்கள் அல்லது ஆட்சேபனையாளர்கள் www.wbb.gov.lk என்ற அதிகாரப்பூர்வ வலைதளத்துக்கு பிரவேசித்து பின்னர் தங்களது மேல்முறையீடுகளை இணைய வழியாகவும் சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு துங்கல்பட்டிய பகுதியில் துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உத்தரவை மீறி சென்ற மோட்டார் சைக்கிள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்தோடு சம்பவத்தில் 1 காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை கந்தானையில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் கார் ஒன்றில் பயணம் செய்த ஒருவர் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
போலீசாரினால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 49 பேர் கடந்த 5 ஆண்டுகளில் மரணமடைந்துள்ளதாக மனித உரிமைகள் ஆணையாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக மோதல்களில் 30 பேர் மரணித்துள்ளதோடு அதில் 19 பேர் காணவில்லை எனவும் இது பாரதூரமானது நிலைமையாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி 2020 தொடக்கம் 2025க்கு இடையிலான 5 ஆண்டு காலப்பகுதியில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தவர்களே மரணமடைந்துள்ளனர். அதேவேளை சிறையில் இருக்கும்போது ஏற்படும் உச்ச சித்திரவதைகளின் போதே இந்த மரணங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. ஒரு சிலரால் செய்யப்படும் இந்த சம்பவங்கள் முழு கட்டமைப்பையும் சீர்குலைப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்நாட்டில் எந்தவொரு நபருக்கும் ஒரு அரசாங்கத்திற்கு சார்பாகவும் எதிராகவும் செயற்பட உரிமை உண்டு. பொதுமக்கள் குற்றங்கள் பற்றிய தகவல்களை வழங்குவதால் அவர்களுக்கு ஏற்படும் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்கில் தகவல்களை வழங்க தயங்குகிறார்கள் என்றும் மனித உரிமைகள் ஆணையாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். உதாரணமாக சில போலீஸ் நிலையங்களில் சந்தேகத்தின் பேரில் கைது என்று குறிப்பிடுகின்றனர். ஆனால் சந்தேகத்தின் பேரில் கைது என்று சொல்ல முடியாது. கைது செய்ய வேண்டுமென்றால் தவறு செய்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தெற்கு ஜப்பானில் 2 வாரங்களில் 900க்கும் மேற்பட்ட நில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜப்பானில் உள்ள தீவு தொடர் பகுதியிலேயே இவ்வாறான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் மக்கள் தொகை குறைவாக வாழ்வதால் மக்கள் பதட்டமாகவும் இரவு முழுவதும் விழித்திருக்கவும் நேரிட்டுள்ளது. இதன்படி டோகாரா தீவுகளை சுற்றியுள்ள கடல்களில் நில அதிர்வு ஜூன் 21 முதல் அதிக சக்தி வாய்ந்ததாக இருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அது புதன்கிழமை 5.5 ரிக்டர் அளவிலான நில அதிர்வு பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. எனினும் ஜப்பான் தரப்பிலிருந்து சேதம் ஏற்பட்டதாக இந்த அறிக்கையும் வெளியாகவில்லை என்றும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை என்றும் ஆனால் மக்களை வெளியேற தயாராக இருக்குமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்திற்கு கடும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். புதிதாக குத்தகைக்கு எடுக்கப்பட்ட விமானத்தின் விமான அணிவகுப்பை ஏற்பாடு செய்தவர்களும் எதிர்காலத்தில் விசாரணைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்போது 10 ஆண்டுகள் பழமையான விமானத்தை கொழும்பில் 3 முறை பறக்க அனுமதித்தவர்களும் நாளை கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என நாமல் கூறியுள்ளார். இதேவேளை தனது குடும்பத்தினர் எந்த தவறும் செய்யவில்லை என மீண்டும் வலியுறுத்திய நாமல் அனைத்து விசாரணைகளுக்கும் தனது ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் உலகளாவிய எரிபொருள் விலைகள் குறைந்துள்ள நிலையில் சமீபத்திய எரிபொருள் விலை உயர்வின் கமிஷன்களில் யார் யார் பயனடைகின்றார்கள் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார். பல்கலைக்கழக கட்டமைப்பு மற்றும் ஏனைய உயர்கல்வி நிறுவனங்களில் இடம்பெறும் பகிடிவதை துஷ்பிரயோகங்கள் மற்றும் சகல வன்முறைகளையும் தடுப்பதற்கு அவசியமான சிபாரிசுகளை தயாரிக்குமாறு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தேசிய வினைத்திறன்கான் படையணியின் அங்கத்தவர்கள் மற்றும் அமைச்சரிடையே நேற்று கல்வி அமைச்சர் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பல்கலைக்கழக கட்டமைப்பு மற்றும் ஏனைய உயர்கல்வி நிறுவனங்களில் இடம்பெறும் பகிடிவதை துஷ்பிரயோகங்கள் மற்றும் சகல வன்முறைகளையும் தடுப்பதற்கு அவசியமான சிபாரிசுகள் மற்றும் நடவடிக்கைகளை தயாரிக்குமாறு பிரதமர் தெரிவித்துள்ளார். மேலும் பல்கலைக்கழக கட்டமைப்பு மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களின் கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்களினால் நடைபெறும் சகல வன்முறைகளையும் கண்டறிதல் மற்றும் அது தொடர்பாக செயற்படுவதற்கு 3 வருடங்களுக்காக நியமிக்கப்பட்டுள்ள இந்த விடைத்திறன்கான் படையணிக்கு அவசியமான அதிகாரம் மற்றும் அரசாங்கத்தின் ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறான வன்முறை செயற்பாடுகளுக்காக தனிப்பட்ட ரீதியிலும் சமூக ரீதியிலும் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் காணப்படுவதாக இதன்போது வினைத்திறன்கான் படையணியின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியதுடன் கல்வி நிர்வாகம் கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் மாணவர்களுடன் எவ்வித தொடர்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ளாதிருத்தல், பகிடிவதை தொடர்பாக மாணவர்கள் மத்தியில் காணப்படும் தவறான மனப்பாங்கு, கீழ்ப்படிதல் மற்றும் கௌரவத்தை பெற்றுக் கொள்வதற்காக வன்முறைகளை பயன்படுத்துதல் உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக இங்கு பிரதிநிதிகளால் தெளிவுபடுத்தப்பட்டது. இந்த ஆண்டு பாடசாலை மாணவிகளுக்கான பாதுகாப்பு அணையாடை வழங்கும் திட்டம் தெரிவு செய்யப்பட்ட வர்த்தக நிறுவனங்களின் ஊடாக மாத்திரமே முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. அதன்படி இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தின் பதிவு செய்யப்பட்ட SLS தர சான்றிதழை பெற்ற 4 வர்த்தக நிறுவனங்களிலிருந்து மட்டுமே இதனை பெற முடியும் என அமைச்சு அறிக்கை ஒன்றின் ஊடாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் பாடசாலைகளுக்கு சென்று மாணவிகளுக்கு பாதுகாப்பு அணையாடைகளை வழங்கும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களின் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் அரசியல் உரிமைகளுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு நாம் எப்போதும் தயாராக இருக்கின்றோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இன்று கண்டாவளை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து உரையாற்றும் போது கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு பின்னர் கண்டாவளை பிரதேசத்துக்கான ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இனிவரும் காலங்களில் மாதாந்தம் நடத்தப்பட வேண்டும். எமது மக்களின் பொருளாதார மற்றும் அபிவிருத்தி சார்ந்தும் அரசியல் உரிமைகளுக்காகவும் சேர்ந்து பயணிப்பதற்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கின்றோம். கண்டாவளை பிரதேசத்தில் பொதுமக்களின் காணிகள் வனவள திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம் ஆகியவற்றினால் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். அதனைவிட 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மத்திய வகுப்பு திட்ட காணிகளில் பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருகின்றனர். அவர்களுக்கான காணி ஆவணங்களை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்.
மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலையின் பின்னணியில் ஈரான் மத்திய மற்றும் மேற்கு வான் எல்லையை மீண்டும் தற்காலிகமாக மூடியுள்ளது. இஸ்ரேலுடனான போர் நிறுத்தத்துக்கு பிறகு எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவு மீண்டும் மத்திய கிழக்கில் பதற்றத்தை உருவாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் ஈரானின் போக்குவரத்து அமைச்சக செய்தி தொடர்பாளர் மஜித் அகவான் தெரிவித்ததாவது: சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் ஒருங்கிணைப்பு குழு எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் பாதுகாப்பு காரணங்களால் வான்பரப்பை மூடுகின்றோம். மத்திய மற்றும் மேற்கு ஈரானில் உள்ள வான்வெளி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. கிழக்கு பகுதியை பயணிகள் விமானங்கள் பயன்படுத்தலாம். மேலும் மெஹ்ராபாத், இமாம் ஹொமேனி உள்ளிட்ட விமான நிலையங்கள் ஜூலை 3ஆம் தேதி மதியம் 2 மணி வரை இயங்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் 25ஆம் தேதி இஸ்ரேலுடன் நடந்த யுத்தம் முடிவடைந்ததை தொடர்ந்து ஈரான் வான்பரப்பை மீண்டும் திறந்திருந்தது. ஹஜ் யாத்திரையை முன்னிட்டு சவுதி அரேபியாவிலிருந்து திரும்பும் யாத்திரிகளுக்காக இது செய்யப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் வானிலை மூடப்பட்டிருப்பது எதிர்பாராத நடவடிக்கையாகவும் பெரும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் இந்த முடிவுக்கான தெளிவான காரணங்கள் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. பாதுகாப்பு காரணம் என கூறப்பட்டாலும் அதன் பின்னணியில் உள்ள மெய்யான தகவல் அறியப்படவில்லை என கூறப்படுகிறது.